சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவ பாடக்கட்டளையில் பயணம் செய்யும் மனிதர்களுக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஆக்சுவலா ஒரு நிமிஷம் மேடம், உங்க நேம்? ஹலோ, என்ன சார் சொல்லுங்க. உங்க நேம்? நான் டாக்டர் ஷாஞ்சனா. சாஞ்சனா மேடம், குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தேங்க்யூ. ஓகே, குட் ஈவினிங் எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் வந்துட்டு டாக்டர் ஷாஞ்சனா, பல் டாக்டரா இருக்கேன். இங்க வந்துட்டு சென்னை ராயப்பேட்டால வந்து என்னோட ஓன் பிரைவேட் பிராக்டிஸ் வந்துட்டு கடந்த 8 இயர்ஸா வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு டென்டல் ப்ராப்ளம்ஸ், பல்லுக்கு உண்டான பிரச்சனைகள் அண்ட் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ டென்டல் ப்ராப்ளம்னு எடுத்தீங்கன்னா பேசிக்கா என்னெல்லாம் வரும்னா, ஒரு நிமிஷம் உங்களுக்கு சார்ட்டா காமிச்சுறேன். ஓகே, இப்ப நம்ம வந்து ரெண்டா பிரிப்போம் பல்லு பிரச்சனை. போய் எடுத்தோடனே மெயினா வந்து ஃபர்ஸ்ட் ஈர் பிரச்சனை, அதுக்கப்புறமா பல்லுல வர பிரச்சனை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈர் பாட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பல்லுக்கு போகலாம். நெக்ஸ்ட் மூணாவதா வர பாட்டுல வந்துட்டு உங்களுக்கு பல்லும் ஈரும் சேர்ந்த போல வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கம்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மெயினா வந்துட்டு காரப்படியது பல்லுக்கு மேல காரப்படிஞ்சு அந்த அழுக்குனால வந்துட்டு ஈர் வீக் ஆறது தான் வந்துட்டு ஜிஞ்சைவைட்டிஸ் சொல்லுவோம். சோ இந்த சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கம்ஸ் வந்துட்டு ஹெல்தியா இருக்கு. இது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இந்த பல்லு மேல காரப்படிஞ்சதுனால வந்துட்டு இந்த ஈரெல்லாம் கொஞ்சம் வீக்கமா இருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு காரம் இன்னும் நம்ம இது கவனிக்காம விட்டோம்னா இந்த காரம் வந்துட்டு இன்னும் படிஞ்சு அந்த ஈரை சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த ஈரை சாப்பிட்டு இந்த ஈர் இன்னும் இறங்கும். இதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு ஈர் ஃபுல்லாவே வீக் ஆயிட்டு உள்ள இருக்க எலும்பியும் சாப்பிட ஆரம்பிக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஈர் ப்ராப்ளம் நம்ம எடுத்தோம்னா பல்லுக்கு மேல நம்ம பார்த்தாலே தெரியும். அந்த நம்மளோட லிப்ஸை வந்து ரிட்ராக்ட் பண்ணிட்டு ஈன்னு பார்த்தாலே தெரியும். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காட்டுறேன். சார் ஸ்கிரீன் ஷேரிங் வருமா? ஆன்ல இருக்கா? சோ ஈர் பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த போட்டோல வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இந்த போட்டோல பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு பல்ல சுத்தி வந்துட்டு வெள்ளை கலரா தெரியுது இல்லையா? அது வந்து காரைன்னு சொல்லுவோம். எங்க டேர்ம்ஸ்ல வந்து இது வந்துட்டு பிளாக் இல்லைன்னா கால்குலஸ் சொல்லுவோம். சோ இது படிய வந்துட்டு நம்மளோட ஈரை வந்து இது வீக் ஆக்கி கொடுக்கும். சோ இது வந்துட்டு வீக் ஆக நம்மளுக்கு என்ன மாதிரி சைன்ஸ் தெரியும்னா, ஒண்ணு வந்துட்டு ஈர்ல வந்துட்டு ப்ளீடிங் இருக்கலாம், ரத்தம் வரலாம், இல்லாட்டி வந்துட்டு ஈர்ல இருந்து பேட் ஸ்மெல் வரலாம். சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியும் போது நீங்க வந்துட்டு ஒரு டென்டிஸ்ட பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பல் கிளீனிங் அட்வைஸ் பண்ணுவாங்க. சோ பல் கிளீனிங் பண்ணது பிறகு அந்த காரையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துடும். வெளியில வந்த காரைய வந்துட்டு நீங்க எடுத்த பிறகு போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எப்படி தெரியும். சோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த காரைய வெளியில எடுத்தோம்னா வந்துட்டு அவங்க பல்லதான் தேய்ச்சி விடுவாங்க, பல்லு இன்னுமே வீக் ஆகும்னு. அது அப்படி கிடையாது. இது ரொம்பவே தப்பு. பல் காரை எடுக்கிறதுக்கு மிஷின் தனியா இருக்கு. அதே மாதிரி பல் சொத்தை வந்து எடுக்கிறதுக்கு மிஷின் தனியா இருக்கு. சோ இந்த ரெண்டுத்துக்கு உண்டான மிஷினுமே ரெண்டு வெவ்வேறு மிஷின். சோ இது உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பல்ல வந்து எந்த விதத்துலயும் இது டேமேஜ் பண்ற போறது இல்ல. இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த காரை வந்துட்டு இன்னுமே கீழே இறங்கி என்ன ஆகும்னா வந்துட்டு ஈரை வந்து இன்னுமே வந்து ஈரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிக்க ஆரம்பிக்கும். அதாவது அந்த ஈரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்கும். நம்மளோட இப்போ ஒரு மரம்னு எடுத்தோம்னா அந்த மரத்தோட கிளைகள் அதோட ரூட்டோட பிரான்ச் கீழே வந்து ரூட் இருக்குன்னா வந்துட்டு நம்மளோட ஈர் வந்து நம்ம ரூட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம், அந்த பல்லோட வேற கன்சிடர் பண்ணிக்கலாம். மேல இருக்க ட்ரீ வந்துட்டு மேல இருக்க ட்ரீ வந்துட்டு நம்மளுக்கு கண்ணு முன்னாடி தெரியும், வேற அந்த உள்ள இருக்க வேர் வந்து கண் முன்னாடி தெரியாது. அதே மாதிரிதான் வந்துட்டு பல்லு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த பல்லுதான் வந்துட்டு வெளியில தெரியற ட்ரீ, அந்த ஈர் தான் வந்துட்டு உள்ள இருக்க வேறு. சோ வந்துட்டு அந்த ஈரை நம்ம எவ்வளவு தூரம் பாதுகாப்பா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நம்மள கம்மோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கும்.
சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் காரை பண்ணும் போது நீங்க வந்துட்டு உடனே வந்துட்டு டென்டிஸ்ட் பார்த்து கிளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் ஆகும். இது தவிர்த்து அவங்க மெயின்டெனன்ஸ்க்காக வந்துட்டு பிரஷிங் பண்றதும் ஃபிளாசிங் பண்றதும் அட்வைஸ் பண்ணுவாங்க. இது அப்படியே கவனிக்காம விட்டுட்டு அது அடுத்த ஸ்டெப் போகும்போது என்ன ஆகும்னா அந்த ஈர் இன்னுமே கொஞ்சம் இறங்கும் போது வந்துட்டு நமக்கு வந்துட்டு கம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அதாவது அந்த ஈருக்குள்ள போயிட்டு இன்னும் டீப்பா போயிட்டு கிளீன் பண்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம் டிசீஸ். இதுவும் தவிர்த்து வந்துட்டு அந்த ஈரை வந்து இன்னும் இன்னும் இறங்க இறங்க என்ன ஆகும்னா வந்துட்டு இந்த டூத்ல வந்து ஷேக் தெரிய ஆரம்பிக்கும். சோ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சர்ஜரி மாதிரி வந்து ட்ரீட் பண்ணி தான் சரி பண்ண முடியும். இதையும் தாண்டிட்டு நம்ம கவனிக்காம விட்டோம்னா அந்த டூத்தை வந்து நம்மளால காப்பாற்றவே முடியாது. அந்த பல்ல எடுக்கிற போலதான் இருக்கும். சோ ஈர் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து காரை தெரியும் போது நம்ம வந்து ஒரு கிளீனிங் பண்ணிட்டு தாராளமா சரி பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல ரிவர்சிபிள். சோ நீங்க அதை கிளீனிங் பண்ணா உங்க கம்ஸ் மறுபடியும் ஹெல்த்தி ஆயிடும். செகண்ட் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது வந்துட்டு இன்னுமே ஈரை இறங்கும் போது அந்த ஈருக்கு வந்துட்டு டீப் கம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். இந்த கம் ட்ரீட்மெண்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு வித்தியாசம் தெரியும். அதாவது அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க ஈர் திரும்ப நார்மலைஸ் ஆகும். மூணாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னுமே ஈர் நல்லா இறங்கி பல்லா ஷேக் ஆக ஆரம்பிக்கும் போது பிளாப் சர்ஜரி தேவைப்படும். பிளாப் சர்ஜரி ஸ்டெப் பார்க்கும்போது இது வந்துட்டு நம்மளோட பல்லு வந்து ஃபர்ஸ்ட் இருந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகாது. பட் அகெயின் வந்துட்டு அந்த பல்லு வந்து நம்மளால சாப்பிடறதுக்கும் மெல்றதுக்கும் ஓரளவுக்கு யூஸ் ஆகும். நாலாவது ஸ்டெப் இது எதுவுமே வேலைக்கு ஆகலைன்னா வந்துட்டு பல்ல எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஈருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட். அடுத்தது வந்துட்டு பல்ல பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பல்ல வந்துட்டு கேவிட்டிஸ் ஃபார்ம் ஆகும். சோ இந்த கேவிட்டிஸ் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு கேவிட்டிஸ் நிறைய ஃபார்ம் ஆகிற தன்மை இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு என்னதான் பிரஷ் பண்ணாலும் என்னோட பல்ல சொக்கம் வந்துட்டே இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு அவங்களோட டென்டிஸ்ட் சஜஸ்ட் பண்ணிட்டு ஃப்ளூரைட் வார்னிஷ்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ளூரைட் வார்னிஷ் சொல்றது வந்துட்டு பல்லுக்கு மேல வந்துட்டு ஒரு நெயில் பாலிஷ் மாதிரி கோட்டிங் கொடுப்பாங்க. சோ ஃப்ளூரைட் வார்னிஷ்ல வந்து மெயினா வந்து ஃப்ளூரைட் கான்டென்ட் நிறைய இருக்கும். சோ நம்மளே வந்து பர்பஸ்ஃபுல்லா வந்து அந்த பல்லுக்கு மேல வந்துட்டு ஃப்ளூரைட் கோட் பண்றோம். சோ இப்படி பண்றதுனால வந்துட்டு அந்த ஃப்ளூரைட் வந்துட்டு பல் சொத்தியை வந்து ப்ரிவென்ட் பண்றது தன்மை உள்ளது. சோ டிகே ப்ராமினெண்டா இருக்கவங்க என்னோட பல்ல வந்துட்டு திரும்ப திரும்ப நான் நல்லா தான் ப்ரஷ் பண்றேன், நான் என்னோட பல்லு வந்து நல்லா தான் நான் மெயின்டைன் பண்றேன், மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்றேன், சாப்பிட்ட பிறகு காகல் பண்றேன், ஃபிளாஸ் பண்றேன், அப்பவும் என் பல்லு சொத்தை ஆகுதுன்னு ஃபீல் பண்றவங்க வந்துட்டு ஃப்ளூரைட் வார்னிஷ் எடுத்துக்கலாம். ரெண்டாவதா வந்துட்டு சொத்தை இருக்கு, எனக்கு மைல்டா சொத்தை இருக்கு, எனக்கு சாப்பிடும் போதோ கூசுது, சாப்பாடு அங்க போய் மாட்டுது, இப்படி இருக்கும் போது வந்துட்டு உங்களை டென்டிஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டு அந்த பல்ல வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஃபில் பண்ணிக்கிறது வந்து ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு வந்து ஒயிட் சிமெண்ட் சொல்லுவோம், இன்னொன்னு வந்துட்டு டூத் கலர் சிமெண்ட்னு சொல்லுவோம். டூத் கலர் சிமெண்ட் வந்து காம்போசிட்னு சொல்லுவோம். இந்த காம்போசிட் சொல்றது வந்துட்டு இப்போ வந்திருக்க அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ இதுல வந்துட்டு இனிமே வந்துட்டு நம்ம பல்லுக்கு கலரை மேட்ச் பண்ணிட்டு நம்ம ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சொத்தை வந்துட்டு இன்னும் வந்துட்டு பரவ அந்த ஹோல் வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து வலி தெரிய ஆரம்பிக்கும். சோ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு எக்ஸ்ரே எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பல்லுக்கு ரூட் கெனால் பண்ற போலதான் இருக்கும். சோ ரூட் கெனால் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதுதான் பல்லோட பிக்சர் உங்களுக்கு. சோ இதுல எப்படி இருக்கும்னா வந்துட்டு இப்போ வந்து நம்ம நார்மலா வந்துட்டு நம்ம மேல இந்த லேயர் ஃபர்ஸ்ட் 2 லேயர்ல வந்துட்டு உங்களுக்கு சொத்தை வருது. இந்த ஒயிட் லேயர் வரைக்கும் உங்களுக்கு சொத்தை வருதுன்னா நீங்க தாராளமா வந்து பல்ல வந்து அடைச்சுக்கலாம். இந்த அடைக்கிற டைப் வந்துட்டு நார்மல் ஒயிட் சிமெண்ட் வச்சு அடைச்சுக்கலாம், இல்லைன்னா காம்போசிட் ஃபில்லிங் போட்டு நீங்க அடைச்சுக்கலாம். இல்ல அந்த சொத்தை வந்து இன்னுமே வந்து பரவிட்டு உங்களுக்கு வலி கொடுக்குது, அதாவது அந்த இந்த இடம் இந்த பல்லோட நரம்பு தோட்டுது உங்களுக்கு வலி கொடுக்குதுன்னா வந்துட்டு நீங்க உங்க டென்டிஸ்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எவ்வளவு தூரம் சொத்தை போயிருக்குன்னு பாப்பாங்க. சோ சொத்தை வந்துட்டு இந்த நரம்பு தோட்ட மாதிரி இருக்குன்னா வே சிகிச்சை பண்ற போலதான் இருக்கும். வே சிகிச்சைக்கு என்ன பண்றோம்னா ரூட் கெனாலுக்கு என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பல்லு இருக்கு, அந்த பல்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு அந்த வேருக்கு அடியில வரைக்கும் போயிருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட மேல இருக்க சொத்தைய வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்துரும். கிளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பல்லோட வேர்க்குள்ள வந்து போய் கிளீன் பண்ற போல இருக்கும்.
வேருக்குள்ள கிளீன் பண்ணிட்டு அந்த கிளீன் பண்ண வேருக்குள்ள வந்துட்டு ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல் போட்டு கட்டப்பாச்சான்னு சொல்ற ஃபில்லிங் மெட்டீரியல் போட்டு ஃபில் பண்ணிடுவோம். ஃபில் பண்ணிட்டு அந்த மேல இருக்க சொத்தையை வந்துட்டு சிமெண்ட் வச்சு அடைச்சிட்டு அந்த பல்லுக்கு மேல கேப் போடுவோம். இதுதான் ரூட் கெனால் ப்ரொசீஜர். ஸோ ரூட் கெனால் வந்துட்டு ஃபுல்லா வேர் வரைக்கும் கிளீன் பண்ணிட்டு அந்த பல்ல அடைச்சிட்டு அதுக்கு மேல கேப் போடுறது தான் வந்துட்டு ரூட் கெனால். ஸோ ரூட் கெனால் எப்பவுமே எடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ரூட் கெனால் வித் கேப் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த கேப்ல என்ன பண்ணுவோம்னா இப்போ உங்களுக்கு அந்த பல்ல ரூட் கெனால் பண்ணிட்டு நம்ம இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஃபுல்லா கிளியர் பண்ணிடுவோம். அதாவது பல்ல சொத்தை இருக்கு, சொத்தையில இருந்து இன்ஃபெக்ஷன் வந்து கீழே வரைக்கும் போயிருக்கு. சோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கிளியர் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு பல்லு சொத்தைனால அந்த பல்லு வந்துட்டு ஒரு முக்காவாசி லாஸ் ஆயிருக்கும். சோ அதுக்கு மேல நீங்க ஏதாச்சும் கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த பல்லு வந்து உடையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. சோ இந்த பல்லு உடையாம இருக்கிறதுக்காக வந்துட்டு அந்த பல்ல இன்னுமே திடப்படுத்துறதுக்காக வந்து கேப் அட்வைஸ் பண்ணும். சோ இதுல என்ன பண்ணுவோம்னா அந்த பல்ல வந்து சுத்த அளவுல குறைச்சிட்டு இந்த அளவு வந்துட்டு லேப் கொடுத்துட்டு அந்த பல்லுக்கு மேல தொப்பி மாதிரி பண்ணுவோம். சோ இது வந்து கேப்னு சொல்லுவோம். இந்த கேப் வந்து 2-3 வகைகள் இருக்கு. ஒண்ணு வந்து ஃபுல்லா மெட்டல்ல இருக்கும், இல்லாட்டி வந்துட்டு மெட்டல் வித் செராமிக், அதாவது மெட்டலும் பல்லு கலரும் கலந்தா இருக்கும், இல்லைன்னா ஃபுல்லாவே செராமிக் இருக்கும். இது வந்துட்டு இப்போ லேட்டஸ்டா அப்டேட்டடா வந்திருக்கு, ஃபுல்லாவே செராமிக்கா இருக்கும். சோ இது வந்துட்டு உங்களோட பட்ஜெட் பொறுத்து நீங்க கேப் என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு சொத்தை வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு, அதாவது என்னோட வேர் வரைக்கும் போயிருக்குன்னா வந்துட்டு அந்த பல்ல வந்து நம்மளால காப்பாற்ற முடியாது. அந்த பல்லு எடுக்கிற பொழுதுதான். சோ அந்த பல்ல வந்து எடுத்த அப்புறமா வந்துட்டு அந்த பல்ல ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம்னா, ஒன்ஸ் நீங்க பல்ல எடுத்துட்ட அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பல் ரீப்ளேஸ்மெண்ட்க்கு ஒண்ணு வந்துட்டு இந்த மாதிரி கைட்டி போடுற மாதிரி செட் கொடுப்பாங்க. அதாவது இதை டெய்லியுமே நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா அந்த பல்ல வந்து நீங்க மாட்டிக்கலாம். சோ இது வந்து ரிமூவபிள் டென்ச்சர்ஸ்னு சொல்லுவோம். இது இல்லாம வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பல்ல வந்து மிஸ்ஸிங் பல்ல வந்து கட்டுறதுக்கு வந்துட்டு பிரிட்ஜ்னு சொல்லுவோம். அப்புறமா வந்துட்டு இம்ப்ளான்ட்ஸ்னு சொல்லுவோம். சோ பேசிக்கா 3 ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு ஒரு பல்லு இல்லைன்னா அந்த பல்லு திரும்ப கட்டுற போல இருந்ததுன்னா ஒண்ணு டென்ச்சர் போடுவோம். இந்த டென்ச்சர் வந்து கழட்டி மாற்ற டைப். நெக்ஸ்ட் வந்துட்டு டென்டல் இம்ப்ளான்ட்னு சொல்லுவோம். டென்டல் இம்ப்ளான்ட் அப்புறமா வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா வந்துட்டு பிரிட்ஜ்னு சொல்லுவோம். இது டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி இருக்கும்னா வந்துட்டு, இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பல்லு பாத்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு நல்ல பல்லு இல்ல. சோ இந்த பல்லு இல்லாத பட்சத்துல வந்துட்டு நம்ம இது பிரிட்ஜ் பத்தி பேசுறேன். பிரிட்ஜிங் பண்ணும்போது என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் முன்னாடி அளவு அந்த பல்லு வந்துட்டு நடுவுல பல்லு இல்ல. சோ இந்த பக்கத்து பல்ல வந்து சுற்ற அளவுல கம்மி பண்ணிட்டு அந்த பல்லோட சப்போர்ட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பல்லு வந்துடும். எவ்வளவு தூரம் கிளியரா தெரியுதுன்னு தெரியல. ஓகே. சோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பல்லு வந்துட்டு ஃபுல்லாவே கம்மி பண்ணிட்டு அந்த சப்போர்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி பல்லு வந்துடும். இது வந்து பிரிட்ஜ்னு சொல்லும். இது இன்னும் கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னா வந்துட்டு, இப்போ வந்துட்டு இங்க நல்ல பல்லு கிடையாது. ஓகேங்களா? சோ இந்த பல்லு வந்துட்டு நான் ரீப்ளேஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவேன்னா, இந்த பல்லோட சுற்றளவு கொஞ்சம் கம்மி பண்ணுவேன், இந்த பல்லோட சுற்றளவு கொஞ்சம் கம்மி பண்ணுவேன். கம்மி பண்ணிட்டு இந்த 2 பல்லோட சப்போர்ட்ல வந்துட்டு நான் இந்த பல்லு கட்டுற மாதிரி இருக்கும். சோ இது வந்து பிரிட்ஜ்னு சொல்லும். அதாவது ஒரு பல்லு இல்ல, அந்த பல்லு நான் கட்டுறதுக்காக வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, எனக்கு பக்கத்து 2 பல்லும் தொட வேண்டாம், பல்லு 2மே வந்து குறைக்காம வந்துட்டு பல்லு கட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வந்துட்டு இம்ப்ளான்ட்னு சொல்லுவோம். இந்த இம்ப்ளான்ட்ல என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா, இந்த பல்லோட எலும்புக்குள்ள அதாவது எங்க பல்லு இல்லையோ அந்த மிஸ்ஸிங் பல்லோட எலும்புக்குள்ள இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டுருவோம். இந்த ஸ்க்ரூ வந்து டைட்டானியம் ஸ்க்ரூ தான். நம்ம அடிப்பட்டாலாம் வந்துட்டு போடுவாங்க இல்லையா, ஸோ சேம் ஸ்க்ரூ தான். ஸோ இது எந்த விதத்துலயும் இன்ஃபெக்ட் ஆகுதோ ஃபியூச்சர்ல வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்றதோ எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டுட்டு இந்த ஸ்க்ரூவோட சப்போர்ட்க்குள்ள உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மேல வந்துட்டு பல்லு வந்துடும். ஓகே. சோ இது வந்து இம்ப்ளான்ட்னு சொல்லுவோம். பிரிட்ஜுக்கும் இம்ப்ளான்ட்க்கும் பேசிக் டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ பிரிட்ஜ் வந்துட்டு உடனடியா பண்ணிடலாம். அந்த பிரிட்ஜோட டோட்டல் ப்ரொசீஜரே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 வாரம் தான் இருக்கும். அதாவது வந்துட்டு எனக்கு இப்போ உங்களுக்கு இப்போ வந்து பல்லு எடுத்திருக்கீங்க, அந்த பல்லு எடுத்த இடம் ஃபுல்லா ஆறிச்சு. இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு பல்லு கட்டணும், உடனே வேணும்னா பிரிட்ஜ் அட்வைஸ் பண்ணுவோம். சோ பிரிட்ஜுக்கு என்னன்னா, பக்கத்து 2 பல்லையும் அளவு குறைக்க வேண்டியது, அதுக்கப்புறமா அந்த அளவை எடுத்து லேபுக்கு அனுப்ப வேண்டியது, அவங்க வந்து பிரிட்ஜ் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவே இம்ப்ளான்ட்க்கு என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு,
இம்ப்ளான்ட்க்கு வந்துட்டு அந்த ஸ்க்ரூ வந்து இது இம்ப்ளான்ட் ஆகட்டும், பிரிட்ஜ் ஆகட்டும், மருத்துவசி வந்து வாயில தான் போடுவோம். ஸோ இம்ப்ளான்ட்டுமே வந்துட்டு அதே மாதிரி மருத்துவசி வாயில போட்டுட்டு, இம்ப்ளான்ட் ஸ்க்ரூவும் வந்துட்டு உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் இம்ப்ளான்ட் ஸ்க்ரூவ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மந்த்ஸ் வந்து டைம் குடுப்போம். அந்த இம்ப்ளான்ட் வந்து அந்த எலும்புக்குள்ள செட் ஆகுறதுக்கு. அந்த இம்ப்ளான்ட் வந்து அந்த எலும்புக்குள்ள பக்காவா செட் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து கேப் போட போறோம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு அகெயின் வந்துட்டு இந்த இம்ப்ளான்ட் வந்து எந்த இடத்துல போடுறது பொறுத்து தான் வந்துட்டு இந்த டைம் டியூரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃப்ரண்ட் டீத்ல தான் போடுறோம்னா வந்துட்டு இம்ப்ளான்ட் வந்துட்டு இமீடியட்டாவே நம்ம பல்லு கொடுத்துடலாம். அதாவது அந்த 2 to 3 மந்த்ஸ் வந்துட்டு இம்ப்ளான்ட் போட்டுட்டு வெயிட்டிங் டைம் பீரியட் உங்களுக்கு வராது. வேறஸ் வந்து நீங்க ஒரு கடவா பல்ல போடுறீங்க, அது கடிக்கிற பல்ல தான் நம்ம போடுறோம்னா வந்துட்டு கட்டாயமா இம்ப்ளான்ட் போட்ட பிறகு 2 to 3 மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கேப் போடுற போல இருக்கும். சோ இது இம்ப்ளான்ட் பத்தி, பிரிட்ஜ் பத்தி. மூணாவதா வந்துட்டு ரிமூவபிள் டென்ச்சர். ரிமூவபிள் டென்ச்சர் எப்படி இருக்கும்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பல்லு இல்ல, அந்த பல்லோட இல்லாத இடத்துல வந்து உங்களோட அச்சு எடுத்துப்போம், அச்சு எடுத்துட்டு லேபுக்கு அனுப்பிச்சிடுவோம். அவங்க வந்துட்டு ஒரு கைட்டி மாற்ற மாதிரி ஒரு பல் செட் பண்ணி கொடுப்பாங்க. சோ இது வந்துட்டு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. மெயின் ரீசன் ஒண்ணு நீங்க கைட்டி மாட்டணும். அது இல்லாம வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் அந்த இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் வரும். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு நம்ம பேசும்போதும் நம்ம வந்துட்டு நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி டென்ச்சர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஓல்டர் பேஷன்ஸ் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஓல்டர் பேஷன்ஸே வந்து நிறைய பேர் வந்து பிரிட்ஜ் இம்ப்ளான்ட் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. காஸ்ட் வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கும் போது பட்சத்துல மட்டும் தான் வந்துட்டு இந்த மாதிரி கைட்டி மாற்ற பல் செட்டை வந்துட்டு எடுத்துப்பாங்களே தவிர்த்து நிறைய பேர் வந்துட்டு இப்போ 70-75 இயர்ஸ் ஓல்ட் பேஷன்ஸ் எல்லாம் தாராளமா வந்து ஈஸியா வந்துட்டு பிரிட்ஜ் போட்டுக்கிறாங்க. இப்போ கிளினிக்ல பண்ண ஒரு பிரிட்ஜ் கேஸ் காட்டுறவங்களுக்கு அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. இல்ல கேட்டு சோ இவர் பாத்தீங்கன்னா இப்படி வந்திருந்தாரு. சோ இந்த இடத்துல பல்லு இல்ல, மீதி பல்லுமே வந்துட்டு ரொம்ப டிஸ்கலர்டா இருந்தது, ரொம்ப வீக்கா இருந்தது. சோ மொத்தமாவே வந்துட்டு பல்ல மாத்தணும்னு ஃபீல் பண்ணாரு. சோ இது பிஃபோர் போட்டோ, இது ஆஃப்டர் போட்டோ. மேல்ல மட்டும் பண்ணியிருக்காரு, ஃபுல்லாவே பின்னாடில இருந்து ஃபுல்லாவே வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றது. சோ வந்து இது பிரிட்ஜ்னு சொல்லுவோம். இது டோட்டல் ப்ரொசீஜரே உங்களுக்கு 2 வாரம் தான் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்ப்ளான்ட் பாத்தீங்கன்னா, இம்ப்ளான்ட் பார்க்கலாம் ஒரு நிமிஷம். ஆஃப்டர் இது வந்து இப்போ இங்க டூத் மிஸ்ஸிங்கா இருக்கு, சிங்கிள் டூத். சோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு உள்ள உள்ள இப்போ ஏற்கனவே ஒரு பல்லு உடஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியுதுங்களா? சோ இந்த பல்ல ரிமூவ் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இம்ப்ளான்ட் ஸ்க்ரூ போட்டுருவோம். இதோ இந்த ஒயிட்டா தெரியுது, இதுதான் இம்ப்ளான்ட் ஸ்க்ரூ. இம்ப்ளான்ட் ஸ்க்ரூ வந்துட்டு ஃபுல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா அந்த அளவு எடுத்துட்டு இதுக்கு மேல பல்லு மாதிரி வந்துடும். சோ இதுதான் உங்களுக்கு இம்ப்ளான்ட். நிறைய பேர் வந்துட்டு இம்ப்ளான்ட் பத்தி யோசிச்சா சொல்லும் போதே பயப்படுவாங்க. ஆனா இம்ப்ளான்ட் வந்துட்டு உங்களுக்கு வெரி கம்ஃபர்டபுள். மருத்துவ ஊசி போடுவோம், அந்த இடம் மறுத்துடும், அப்புறமா இம்ப்ளான்ட் ப்ளேஸ் பண்ணும். ஒரு 15-20 மினிட்ஸ் வேலை தான். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த இம்ப்ளான்ட் பக்காவா செட் ஆனதுக்கு அப்புறமா அளவு எடுத்துட்டு திரும்ப வந்துட்டு லேப்க்கு அனுப்புறது தான். சோ இம்ப்ளான்ட் பொறுத்த வரைக்கும் இம்ப்ளான்ட் வந்து ரொம்ப பயப்படுற மாதிரி எல்லாம் வந்துட்டு கிடையாது. இப்போ இருக்க அட்வான்ஸ்மெண்ட்க்கு வந்துட்டு நிறையவே இது வந்திருக்கு. அப்புறமா நான் ஸ்டார்டிங் பேசும்போது அந்த பல் சொத்தையை பேசும்போது இது பத்தி பேசினேன் இல்லையா, ஃபில்லிங் பத்தி, அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சோ வந்து இந்த மாதிரி பல் சொத்தை இருக்கு. சோ இந்த மாதிரி இடத்துல வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் இடத்துல வந்து இந்த மாதிரி பல் சொத்தை இருக்கும்போது வந்துட்டு டூத் கலர் ஃபில்லிங்ஸ் தான் போட முடியும். ஏன்னா ஒயிட் சிமெண்ட் போட்டா இங்க ரொம்ப அசிங்கமா தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் சொல்யூஷன் போட்டு ஃபர்ஸ்ட் அந்த இடத்த கிளீன் பண்ணிடுவோம். கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா இது ஃபில்லிங் போட்ட இடம், இந்த பல்லு நம்ம ஃபில் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பண்ணதே தெரியல பாருங்க, தெரியுதுங்களா? இந்த டூத் தான் ஃபில் பண்ணிருக்கோம்.
பிஃபோர் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஸோ இது வந்து காம்போசிட் ஃபில்லிங்னு சொல்லுவோம். சேம் காம்போசிட் ஃபில்லிங் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் டூத் இல்லாம வந்துட்டு இப்போ இவங்களோட கம்ப்ளைண்ட் என்ன இருந்ததுன்னா வந்துட்டு என்னோட 2 பல்லுக்கும் நல்லா வந்துட்டு கேப் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இதை நான் க்ளோஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணேன்னு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு காம்போசிட் அட்வைஸ் பண்ணலாம். ஸோ ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஃபில்லிங் தான் பண்ணியிருக்கோம், அதாவது அந்த இடத்த 2 இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க, அது பண்ணதே தெரியல. இது எல்லாமே வந்துட்டு காம்போசிட் ஃபில்லிங்னு சொல்லுவோம், டூத் கலர் ஃபில்லிங். இது போட்டுட்டு நீங்க ஃபினிஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்துட்டு உங்களுக்கு அந்த இடம் பாருங்க பண்ண மாதிரியே இருக்காது. சோ இதுதான் காம்போசிட் ஃபில்லிங் பத்தி. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம வந்துட்டு எதை முடிச்சிருக்கோம், இம்ப்ளான்ட், பிரிட்ஜ் முடிச்சிட்டோம். அப்புறமா வந்துட்டு டென்டல் டென்ச்சஸ பத்தி பேசிட்டோம். இதுக்கப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து மெயின் காமனா ட்ரீட்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு டூத் ரிமூவல். டூத் ரிமூவல் வந்து பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு டூத் ரிமூவல் எல்லாமே வந்துட்டு நார்மல் நம்ம மருத்துவசி போட்டுட்டு எடுத்துடலாம். இதுல வந்துட்டு விஸ்டம் டீத்னு சொல்லுவோம், அதாவது வந்து தேர்ட் மோலார் ஞானப்பல்லு, அது ஒண்ணு மட்டும்தான் வந்துட்டு நிறைய பேருக்கு இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு நிறைய பேருக்குமே ப்ராப்ளமா கொடுக்குது. என்ன ப்ராப்ளம் கொடுக்கும்னா அந்த பல்லு வந்து தாடை அளவு வந்து ரொம்ப சின்னதா இருக்கனால ஸ்ட்ரெயிட்டா வெளியில வராது. இந்த மாதிரி சோ அந்த பல்லு வந்து ஒண்ணு உள்ள இருக்கும், இல்ல இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கும், இந்த மாதிரி செறிஞ்சிட்டு இருக்கும், இந்த மாதிரி வேற ஒரு டைரக்ஷன்ல திரும்பிட்டு இருக்கும். இது வந்து நம்ம வாயில வர கடைசி பல்லு. எல்லா இடத்துலயும் இங்க 1 2 3 4 4 விஸ்டம் பல்லு. இது தோராயமா வந்துட்டு 18 இயர்ஸ்க்கு மேலதான் வர ஆரம்பிக்கும். சோ இது வந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறமா எந்த ஸ்டேஜ்ல வேணும்னாலும் பெயின் கொடுக்கலாம். சோ இது வந்துட்டு ஃபுல்லா வெளியில வாய்க்குள்ள இரப்ட் ஆச்சுன்னா எந்த இஷ்யூமே இல்ல. இஃப் இன் கேஸ் இப்படி மாட்டி இப்படி படுத்தோ இந்த மாதிரி இருக்கும்போதும் வந்துட்டு இந்த மாதிரி பொசிஷன்ல வரும்போது கண்டிப்பா வந்துட்டு பல்லு எடுக்க தான் அட்வைஸ் பண்ணுவோம். சோ ஏன்னா வந்துட்டு இது என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு நமக்கு வந்து பக்கத்து பல்லு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், இந்த பல்லு வந்து செறிஞ்ச போல இருக்கும். சோ நம்ம சாப்பிடறதெல்லாம் இந்த இடத்துல தங்கி தங்கி இந்த பல்லு சொத்தையாக்குறது இல்லாம இந்த நல்ல பல்லையும் சொத்தையாக்கி விட்டுரும். சோ இந்த மாதிரி கேசஸ்ல வந்துட்டு இந்த விஸ்டம் டீத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதா அட்வைஸ் பண்ணுவோம். சோ இந்த விஸ்டம் டீத் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னா வந்துட்டு இந்த ஒரு ப்ரொசீஜர் மட்டும் வந்துட்டு, அதாவது அந்த பின்னாடி இருக்க கடவா பல்ல எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மாதிரி பண்ற போல இருக்கும். சேம் டைப் மருத்துவ ஊசியை கொடுத்துட்டு நம்மளோட உள்ள இருக்க எலும்பை லைட்டா ட்ரிம் பண்ணிட்டு அந்த பல்ல வந்து குட்டியா கட் பண்ணிட்டு அந்த பல்ல வந்து செக்ஷன் பண்ணிட்டு வெளியில எடுக்கிற போல இருக்கும். இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். பட் அகெயின் வந்துட்டு இது நம்ம வந்து டெய்லி பிராக்டிஸ்ல வந்துட்டு திரும்ப திரும்ப பண்றதுனால வந்துட்டு எங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு நம்ம நார்மல் பல்ல எடுக்கிறதுக்கும் விஸ்டம் பல்ல எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நார்மல் பல்ல எடுக்கிறதுக்கு நம்ம வந்து நார்மலா வந்துட்டு ஒரு கோடானி போட்டுட்டு ப்ரெஷர் கொடுத்து இழுத்தா வெளியில வரப்போகுது. வேற ஒரு விஸ்டம் பல்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த டூத்தோட பொசிஷனை வந்து ஸ்டடி பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது ஓபன் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிட்டு எடுக்கிற போலதான் இருக்கும். அகெயின் வந்துட்டு இதோட போஸ்ட் ஆப் வந்துட்டு பல்லு எடுத்த பிறகு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1 வீக் வந்து ரெஸ்ட் இன் த சென்ஸ் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்க சொல்லும். ரொம்ப ஹார்டான ஃபுட் சாப்பிடக்கூடாது, ரொம்ப காரமான ஃபுட் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்க சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த பல்லு எடுத்த இடமுமே வந்து தானாவே ஃபுல்லாவே மூடிடும் ஒரு 3 வாரத்துல. இதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க நார்மலா வந்து டெய்லி ஒர்க் ரொட்டீனுக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு விஸ்டம் டூத் ரிமூவல் பண்றதா இருந்தா மேபி ஒரு மண்டே வந்து நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிற போல இருக்கும். நெக்ஸ்ட் டேலேருந்தே வந்துட்டு நார்மலா ஆஃபீஸ் போறதாகட்டும் நீங்க பேசுறதாகட்டும் எல்லாமே நார்மலா பண்ணிக்கலாம். இந்த டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் தான் இந்த விஸ்டம் டூத் ரிமூவல்ல இருக்கும். இது சோ நம்ம கம்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். கம்ஸ்ல இருந்து வந்து என்ன பார்த்தோம்னா வந்துட்டு பிளேன் கிளீனிங், கம் ட்ரீட்மெண்ட், ஃபிளாப் சர்ஜரி, அதுக்கப்புறமா ரிமூவல் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டூத்துக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதாவது டூத்ல ஃபர்ஸ்ட் பிட் அண்ட் ஃபிஷர் சீலன் பார்த்தோம், ஃபில்லிங் பார்த்தோம். ஃபில்லிங்ல 2 டைப் பார்த்தோம். ஒன்னு வந்து ஒயிட் சிமெண்ட், அப்புறமா வந்துட்டு காம்போசிட் ஃபில்லிங், டூத் கலர் ஃபில்லிங் காம்போசிட் சொல்றது. மூணாவது வந்துட்டு ரூட் கெனாலும் கேப் பத்தி பேசியிருந்தேன். இதுக்கப்புறமா பல்லு எடுத்த பிறகு ஒரு பல்லு மிஸ்ஸிங்கா இருக்குன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட், அந்த பல் செட்டு மாதிரி போடுறதாகட்டும், இல்லாட்டி வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதாகட்டும், ஒரு இம்ப்ளான்ட் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகட்டும், இதெல்லாம் தான் இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கடைசியா வந்து விஸ்டம் டீத் எக்ஸ்ட்ராக்ஷனை பத்தி பார்த்தோம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேசிக்கா வந்துட்டு அடுத்த கம்ப்ளைண்ட் வந்து என்னன்னு சொல்லி வருவாங்கன்னா வந்துட்டு இந்த டீனேஜ் குரூப்ல பல்லு தூக்கலா இருக்கு, என்னோட பல்லோட அலைன்மெண்ட் சரியில்லை, நான் வந்துட்டு கிளிப்பு போடணும்னு விருப்பப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து எந்த எந்த ஏஜ்ல வந்து நீங்க கிளிப் வந்து அப்ரோப்ரியேட்டா இருக்கும்னா வந்துட்டு ரைட் ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு 13 to 15 இயர்ஸ். அதாவது அந்த பாப்பாக்கு வந்துட்டு நம்மளோட பல்லோட வரிசை சரியில்லைன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கிளிப்பு போடுற ஐடியலா இருக்கும்னா வந்து 13ல இருந்து 15 வயசு வரைக்கும் ரொம்ப ஐடியல். ஏன்னா அப்பதான் நம்ம தாட வளர்ச்சி ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கிளிப்பு போடும்போது வந்துட்டு எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். நாட் தட் வந்து ஒரு ஒரு 30 35 வயசுல இருக்கவங்களுக்கு வந்து நம்ம கிளிப்பும் போட முடியாதுன்னு கிடையாது. பட் ஒரு 13 to 15 இயர்ஸோட கிளிப்போட மூவ்மெண்ட், அதாவது அந்த கிளிப்பு போட்டு அந்த பல்லு மூவ் ஆறதும், பிறகு ஒரு 35 இயர்ஸ்ல அந்த கிளிப்பு போட்டு அந்த பல்லு மூவ் ஆறதும் பாத்தீங்கன்னா டீனேஜ் பசங்களுக்கு வந்து இன்னுமே ஃபாஸ்டரா இருக்கும், ட்ரீட்மெண்ட்டும் வந்து ரொம்ப ஈஸியரா இருக்கும். ஸோ கிளிப் ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் கிளிப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா கிளினிக்ல பண்ணியிருக்க கேஸ் காமிச்சு. ஸோ கிளிப்புன்னு நீங்க எடுத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்லி வந்து இப்போ பிளெயின் டைப் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மெட்டல் பிரேசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மெட்டல் பிரேசஸ்ல வந்துட்டு எல்லாமே சில்வர் கலர்ல இருக்கும். ஒரு பிராக்கெட்னு சொல்லுவோம், அந்த பிராக்கெட் மேல வயர் இருக்கும். இந்த வயர் வந்துட்டு இந்த வயருக்கு மேல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி போடும். இது வந்து மாசத்துல ஒரு தடவை வந்துட்டு நீங்க டைட்டன் பண்ற போல இருக்கும். அது இல்லாம கலர் பிரேசஸ், இது வந்து ரொம்ப குட்டி பசங்களுக்கு, அதாவது டீனேஜ் குரூப் எல்லாம் சொன்னீங்களா, கலர் பிரேசஸ் அந்த ரப்பர் பேண்ட்னு சொல்லுவோம், இந்த பல்லுக்கு இந்த பிராக்கெட் மேல போடுறது, இது வந்து கலர் கலரா போடும். அதுமே வந்துட்டு மந்த்லி ஒரு மந்த்ஸ் வந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ற போல இருக்கும். இதை தவிர்த்து வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு செராமிக் பிரேசஸ் இருக்கு. செராமிக் பிரேசஸ் சொல்றது பல்லு கலர்லயே வருது. அப்புறமா லிங்குவல் பிரேசஸ் இருக்கு. லிங்குவல் வந்துட்டு வெளியில சுத்தமா தெரியாம உள்ளாரக்கே ஃபுல்லா வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு கிளியர் அலைனர்ஸ் சொல்லுவோம். இந்த கிளியர் அலைனர்ஸ் வந்துட்டு சுத்தமா போட்டிருக்கவே தெரியாது, ஃபுல்லா வந்துட்டு டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ கிளிப்போட இது வந்துட்டு நான் இப்ப காமிச்ச போட்டோ மறுபடியும் பிரிக்கணும்னா எனக்கு வந்து மெட்டல் இருக்கு, மெட்டல்லயே மெட்டல் அட்வான்ஸ்டு இருக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு செராமிக் பிரேசஸ் வரும், செராமிக் பிரேசஸ் இல்லாம வந்துட்டு கிளியர் அலைனர்ஸ் வரும். இதுல வந்துட்டு எந்த டைப் உங்களுக்கு செட் ஆகும்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன் மாதிரி பார்த்துட்டு உங்களோட பல்ல அலைன்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கு உண்டான எக்ஸ்ரே எடுத்தாதான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டைப் வந்து செட் ஆகும்னு வந்துட்டு சொல்ல முடியும். ஸோ எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்போம், ஒண்ணுதான் செட் ஆகும்னால பர்ஃபெக்டா சொல்ல முடியாது, 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ உங்க பட்ஜெட்ல வந்து எது செட் ஆகுமோ அது நீங்க எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அட்வான்ஸ்டா வந்திருக்கிறது வந்துட்டு நீங்களே எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க, கிளியர் அலைனர்ஸ், இன்விசில் லைன், அப்புறமா வந்துட்டு டூட்சி, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்பவே கம்ஃபர்டபுள். இது வந்து நார்மலா ஒரு பிரேசஸ் ஒரு கிளிப் போட்டோம்னா வந்துட்டு மாசம் மாசம் நீங்க பல் டாக்டரை பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து நீங்க வந்துட்டு அந்த வயரையோ இல்லைன்னா அந்த வந்து ரப்பர் பேண்டையோ மாத்திர போல இருக்கும். வேறஸ் வந்துட்டு இந்த கிளியர் அலைனர்ஸ் வந்துட்டு அந்த செட் உங்க அளவு எடுத்துட்டு கிளியர் சரி ரெண்டுமே எப்படி பண்ணுவோம்னு சொல்லிடுறேன். இப்போ எந்த மாதிரி கிளிப் ட்ரீட்மெண்ட் போடுற மாதிரி இருந்தாலும், இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளிப் தேவைப்படுதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துப்பீங்க. இந்த கன்சல்டேஷன் பார்த்த பிறகு ஒரு எக்ஸ்ரே அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி 1 or 2 எக்ஸ்ரேஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்ரேயும் இந்த கன்சல்டேஷனோட போட்டோஸும் பார்த்த பிறகு வந்துட்டு எந்த மாதிரி கிளிப் உங்களுக்கு செட் ஆகும்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இஃப் இன் கேஸ் வந்து நீங்க மெட்டல் ஆர் செராமிக் பிரேசஸ் போடுற மாதிரி இருக்குன்னா இனிஷியலா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் விசிட் வரும்போது அந்த மெட்டல் பிரேசஸ் வந்து அந்த பல்லு மேல ஒட்டிடுவாங்க. பல்ல ஒட்டிட்டு உங்களுக்கு அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க, இதுதான் நீங்க பண்ற போல இருக்கும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் ஃபாலோ அப் செட்டிங் வந்துட்டு மாசத்துல ஒரு தடவை வர போல இருக்கும். ஸோ இதோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 1 year இல்லைன்னா 2 years, 1 to 2 years ஆகும் உங்களுக்கு வந்துட்டு அந்த நார்மல் டைம் பீரியட் வந்துட்டு முடியறதுக்கு. இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பல்லோட அமைப்பு பொறுத்துதான் எங்களால டியூரேஷன் எவ்வளவுன்னு ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியும். ஸோ இது வந்து மெட்டல் பிரேசஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு செராமிக் பிரேசஸ் பத்தி. இது இல்லாம வந்துட்டு கிளியர் அலைனர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நான் வந்து பிரேசஸ் போட்டிருக்கதே தெரியக்கூடாது, எனக்கு வந்து கிளியர் அலைனர்ஸ் வந்து நான் ஆப்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கிளியர் அலைனர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு இது வந்து உங்களோட உள்ளோட டீத் அமைப்பை வந்துட்டு
இப்போ வந்து இன்ட்ரா ஓரலாம் ஸ்கேன் பண்ணுவோம். ஒரு ஸ்கேனர்ல வந்துட்டு கேட் கேம் வச்சுட்டு ஸ்டடி பண்ணணும். ஸோ உங்களோட பல்லோட அமைப்பு எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு வச்சுட்டு பல்லோட இது வந்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டு ஸ்டடி பண்ணும். ஸோ அந்த கேட் கேம் எடுக்கிறது அந்த இன்ட்ரா ஓரல் ஸ்கேனரே வந்துட்டு உங்களோட ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு அப்பவே காமிச்சு கொடுத்துரும். சோ இப்போ உங்களோட பல்ல அமைப்பு இப்படி இருக்கு. அந்த ஃபைனலா வந்துட்டு அவுட்கம் வந்து இப்படிதான் இருக்க போகுதுன்னு வந்துட்டு அந்த நம்மளோட இன்ட்ரா ஓரல் ஸ்கேனே வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். சோ அது பார்க்கும்போதே வந்துட்டு நமக்கு ஒரு ஐடியா தெரியும். நம்மளோட பிஃபோர் அண்ட் நம்மளோட இப்போ அமைப்பு இப்படி இருக்கு அண்ட் ஆஃப்டர் இப்படிதான் இருக்க போகுதுன்னு நமக்கு ஐடியா கிடைச்சிடும். சோ ஒன்ஸ் வி ஆர் ஓகே வித் தட், அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்களுக்கு அலைனஸ், அதாவது அந்த ட்ரேஸ் இருக்கு அந்த இன்விசிபிள் ட்ரேஸ், அது ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த அலைனஸ் வந்துட்டு உங்களோட அளவு எடுப்போம், அளவு வந்து லேபுக்கு போகும், லேப் அதுக்கேத்த மாதிரி அலைனஸ் வந்து செட்டா கொடுப்பாங்க. அதாவது ஒரு செட் அலைனஸ், அதாவது மேல்தும் கீழ்தும் சேர்த்து 2 வீக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்க அலைனஸ் மாத்திட்டே இருக்கிற போல இருக்கும். ஸோ இது வந்துட்டு அந்த செட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 to 4 மந்த்ஸோட செட் வந்து உங்க கையிலேயே கொடுத்துருவோம். ஸோ இது மாதிரி தான் இருக்கும், நீங்க இதுதான் பண்ற போல இருக்கும்னு சொல்லிட்டு 3 to 4 மந்த்ஸ்லயே வந்துட்டு அந்த செட் வந்து உங்க கையிலேயே கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா வந்து 4 மந்த்ஸ் கழிச்சு நெக்ஸ்ட் செட், அதாவது எவ்வளவு செட் கொடுக்குறாங்கன்னா அந்த செட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட டென்டிஸ்ட் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அந்த நெக்ஸ்ட் செட் அவங்க உங்க கையில கொடுப்பாங்க. ஸோ இந்த அந்த ஹோல் ப்ரொசீஜர் டியூரேஷன்ல வந்துட்டு நீங்க ஒரு 2 or 3 தடவை தான் வந்து உங்களோட டாக்டரை பாக்குற போல இருக்கும். பெரஸ் நீங்க ஒரு கன்வென்ஷனல் ஒரு மெட்டல் ஒரு செராமிக் பிரேசஸ் போட்டீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் வந்து இந்த கிளியர் அலைனஸ்ல என்னன்னா வந்துட்டு நீங்க ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு சாப்பிடும் போது வந்துட்டு இதை கழட்டிட்டு திரும்ப வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மாட்டிக்கலாம். வேறஸ் வந்துட்டு மெட்டல் பிரேசஸ்ல வந்துட்டு உங்களால வந்துட்டு அது பண்ண முடியாது. அதுலயும் வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம், ரொம்ப ஹார்டான பொருள் கடிக்க கூடாது, நீங்க வந்து சாஃப்டா தான் வந்து சாப்பிடணும், ஃப்ரண்ட்ல எதுவுமே கடிக்க கூடாது, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த மெட்டல் இல்லைன்னா செராமிக் பிரேசஸ்ல இருக்கும். வேறஸ் கிளியர் அலைனஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுள். உங்களுக்கு வந்துட்டு அது ஃபுல் டே நம்ம போட்டுதான் ஆகணும், சரிங்களா? மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நீங்க போட்டுதான் ஆகணும். ஆனா எக்ஸெப்ஷன்ஸ் எப்போ இருக்கும்னா நீங்க ப்ரஷ் பண்ணும் போது இருக்கும், அது இல்லாம நீங்க சாப்பிடும் போது இருக்கும். ஸோ இதோட எக்ஸெப்ஷன்ஸ் இப்படி இருக்கும். ஸோ இது வந்துட்டு கிளியர் அலைனஸ் பத்தி. நெக்ஸ்ட் ஆர்த்தோ. ஸோ இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா கிளியர் அலைனஸ் எந்த ஏஜ் வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம்னா வந்துட்டு உங்களோட உங்களோட கம்ஸ் வந்துட்டு ஹெல்த்தியா இருக்கு, உங்களோட பல்லு எதுவுமே ஆடல, உங்களோட பல்லு வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நீங்க எந்த ஏஜ்ல கூட பண்ணிக்கலாம். 50, 60 எந்த ஏஜ்ல கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. பட் அகெயின் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு யங் பேஷண்ட்க்கு அந்த டூத் மூவ் ஆகிறதுக்கும் ஒரு ஏஜ் பேஷண்ட்க்கு அந்த டூத் மூவ் ஆகிறதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். இவங்களுக்கு வந்துட்டு அந்த பல்லு வந்து ஒரு மாசத்துல மூவ் ஆகுதுன்னா இன்னும் ஏஜ் ஆக அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் ப்ரொலாங் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதான் பேசிக் டிஃபரன்ஸ் வந்து கிளிப் வந்துட்டு சின்னவங்களுக்கு போடுறதுக்கும் பெரியவங்களுக்கு போடுறதுக்கும் வித்தியாசம். ஸோ கிளிப்பை பத்தி பேசியாச்சு. நான் இப்போ கிளிப்போட ஒரே ஒரு இது மட்டும் காமிச்சிடுறேன். இது ஆல்ரெடி நான் காமிச்சது உங்களுக்கு. இது செராமிக் பிராக்கெட்ஸ், இது செராமிக், மேல வந்து மெட்டல் வயர் வருது. இது வந்துட்டு மெட்டல்லி அட்வான்ஸ்டுன்னு சொல்லுவோம். இதுல வந்துட்டு உங்களுக்கு வெளியில வந்து ரப்பர் பேண்ட் வராது. இந்த வயரே நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த வயரே வந்து பல்லு நகர்த்துற தன்மை உள்ளது. ஸோ மாசம் மாசம் நீங்க கிளிப் டாக்டர் கிட்ட வரும்போது இந்த வயரை மட்டும் மாத்தி கொடுப்போம். இது வந்துட்டு உங்களுக்கு பிராக்கெட், அதுக்கு மேல ஒரு வயர், அதுக்கு மேல ஒரு ரப்பர் பேண்ட். ஸோ நீங்க மந்த்லி வரும்போது ரப்பர் பேண்ட் இந்த வயரையும் சேர்த்து மாத்திர போல. இது வந்து கிளியர் அலைனஸ். ஸோ இது நீங்க போட்டீங்கன்னா நீங்க போட்டிருக்க போலயே உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு இது லிங்குவல், அதாவது பல்லுக்குள்ள உள்பாகத்துல போடுற பிரேசஸ். டைப்ஸ் ஆஃப் பிரேசஸ். இது வந்து எங்க கிளினிக்ல பண்ண ஒரு பேஷண்டோடது வீடியோ. இருங்க நான் போட்டோஸே காமிச்சிட்டேன்.
இப்ப காமிச்சேன் இல்லையா அந்த பாப்பாவோட பிஃபோர் போட்டோ. இது ஆஃப்டர். ஆஃப்டர் க்ளோஸ் அப்ல காட்டு. இது பிஃபோர், இது ஆஃப்டர். டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். இது இங்க பல்லெல்லாம் பாருங்க, கிறிஸ் கிராஸா இருக்கு, தூக்கலா இருக்கு. இதுல பாருங்க ஃபுல்லாவே ஸ்ட்ரைட்டன் ஆயிருக்கு. இந்த பேஷண்ட் வந்து கிளியர் அலைனர்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இவருக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு நான் கடைசியா எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா கிளியரா போடுறது. ஸோ இவருக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு பல்லு வந்து கிறிஸ் கிராஸா இருக்கு பாருங்க. இதுதான் அவரோட மெயின் கம்ப்ளைண்டா இருந்தது. ஸோ இது வந்துட்டு ஆஃப்டர் அந்த கிறிஸ் கிராஸ் ஃபுல்லாவே சரியாயிட்டு ஸ்ட்ரெயிட் ஆயிருக்கு பாருங்க. அந்த போட்டோ இடமே சுத்தமா தெரியாது, ஃபுல்லாவே ஸ்ட்ரெயிட்டன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கிளியர் அலைனர்ஸ் வச்சு பண்ணது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கிளிப்பு பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இஃப் இன் கேஸ் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு விருப்பப்பட்டேன்னா வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்க பல்லு வந்துட்டு நீங்க வந்து தெரியாம வந்துட்டு ஏதாச்சும் அடிப்படுது, ட்ராமா, ஏதாச்சும் ஒரு ஃபைட்டோ இல்லைன்னா நீங்க தப்பி தவறி வந்து கீழே விழுந்துட்டீங்களோ, அந்த பட்சத்துல வந்துட்டு உங்க பல்லு வந்து அப்படியே முழுசா கீழே விழுது. அதாவது அந்த பல்லு உடையாம அந்த பல்லு வந்து அந்த வேரோடையே வந்து சேர்த்த போல வந்துட்டு கீழே விழுது. இல்லைன்னா அந்த பல்லு வந்துட்டு உடஞ்சிருந்தாலுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த பல்லு அந்த உடஞ்ச பீஸ் வந்து நம்மளோட சீக்கு இருக்கு இல்லையா, அந்த பல்லுக்கும் சீக்குள்ளேயும் தக்க வைக்கணும். இது என்ன பண்ணோம்னா வந்துட்டு நம்மளோட சலைவா வந்துட்டு எப்போதுமே ஆல்கலைன் ஸ்டேட்ல தான் இருக்கும், அசிடிக்கா இருக்காது. ஸோ அந்த பல்ல வந்துட்டு அந்த பல்லோட பிளட் சப்ளையும் அந்த பல்லோட சப்ளையும் அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். வெராஸ் வந்து அதை நம்ம கையிலயோ இல்லைன்னா ஒரு டிஷ்யூலயோ ஒரு துணியிலயோ சுத்தி வைக்கும் போது வந்துட்டு அந்த டூத் ஃபுல்லாவே ட்ரை ஆயிடும், டீஹைட்ரேட் ஆகும். திரும்ப வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணும்போது வந்துட்டு அதோட ஸ்ட்ரென்த் அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா வந்துட்டு அந்த டூத் வந்து ஈஸியா வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளால. அந்த டூத் வந்துட்டு திரும்ப வந்துட்டு நம்ம பிக்ஸ் பண்ண பிறகு திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. இப்போ என்னால சலைவால வைக்க முடியல, ஒரு சின்ன பாப்பா அந்த குழந்தை வந்துட்டு வாயில வைக்க முடியலன்னா ஒரு கிளாஸ் டம்ளர்ல ஒரு 1/4 கிளாஸ் டம்ளர்ல பால் ஊத்திட்டு அந்த பால்ல கூட போட்டு வச்சா சேம் ஆல்கலைன் ஸ்டேஜ் வந்து மெயின்டைன் ஆகும். இது ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். இது இல்லாம வந்துட்டு வேற ஃப்ளூரோசிஸ் பத்தி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க போன இதுல. சோ அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ளூரோசிஸ்ல வந்துட்டு என்ன பண்ற போல இருக்குன்னா வந்துட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஃப்ளூரோசிஸ்னா என்னன்னா, இந்த மாதிரி ஃப்ளூரோசிஸ் என்னன்னா வந்துட்டு இது ஜெனட்டிக்கா இன்போர்னாவே அந்த ஒருத்தங்க பிறக்கும் போதே அந்த பல்ல வர டிஃபெக்ட். இது வந்து சொத்தைனாலயோ இல்லைன்னா அவங்க சரியா பிரஷ் பண்ணாதனாலயோ அந்த மாதிரி வந்தது கிடையாது. இது ஒண்ணு மெயின் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு அந்த இடத்தோட தண்ணியில இருக்க ஃப்ளூரைட் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியா இருந்ததுன்னா, அதாவது அந்த ஒரு அம்மா அவங்களோட கருவுல அந்த பாப்பா இருக்கும்போது அந்த அம்மா வந்துட்டு அந்த ஃப்ளூரைட் கண்டென்ட் இருக்க தண்ணியை ஜாஸ்தி கன்சம் பண்ணியிருந்தாங்கன்னா வந்துட்டு அந்த வரப்போற பாப்பாக்கு வந்துட்டு இந்த மாதிரி பல்லுல வந்துட்டு டூத் எஃபெக்ட் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ளூரோசிஸ் மெயினா சொல்லுவோம். இது இல்லாம வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளூரைட் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கிற ஏரியால வளர்றாங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு இந்த ஃப்ளூரோசிஸ் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த ஃப்ளூரோசிஸ்க்கு வந்துட்டு மெயின் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒண்ணு வந்துட்டு ரொம்ப மைல்டா இருக்கு, ரொம்ப கம்மியா தான் இருக்கு, அதோ இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப மைல்டா தான் இருக்குன்னா வந்துட்டு அந்த இடத்த மட்டும் லைட்டா வந்துட்டு நம்ம குறைச்சிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா காம்போசிட் ஃபில்லிங், இந்த டூத் கலர் ஃபில்லிங்னு ஒன்று காமிச்சிருந்தேன், அந்த ஃபில்லிங் போட்டுட்டு நம்ம சரி பண்ணா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இல்ல எனக்கு ஃபுல்லாவே இருக்கு, இந்த பல்லுல இருந்து இந்த பல்லு வரைக்கும் இருக்கு. ஆனா வந்துட்டு அந்த ஸ்பாட்ஸ் வந்து சின்னதா தான் இருக்கு, ஃபுல்லாவே ப்ரௌனா இல்ல, குட்டி குட்டி ஸ்பாட்ஸா தான் இருக்குன்னா தாராளமா வந்துட்டு
ஒவ்வொரு பல்லுக்கும் காம்போசிட் ஃபில்லிங் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ரொம்ப டீப்பா இருக்கு, ரொம்ப டார்க்கா இருக்குன்னா இந்த மாதிரி பட்சத்துல வந்துட்டு வெனியர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். வெனியர்ஸ் சொல்றது வந்துட்டு நான் இந்த மாதிரி அந்த பல்லோட மேல் அளவு மட்டும் குறைச்சிட்டு சின்ன ரொம்ப மெலிசா தான் இருக்கும் இந்த வெனியர் சொல்றது. அந்த பல்லோட எம்எம்ஏ வந்து நம்ம குறைக்கிறது வந்துட்டு ஒரு 1.5 to 2 mm தான் குறைப்போம். அது மேல் பாகம் மட்டும் குறைச்சிட்டு அந்த பல்லுக்கு மேல வந்து சின்ன ஷீட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது இந்த உள்ள வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளூரஸ் ஆயிட்டும் இந்த பல்லு கலர் சரியில்லைனாலும் இல்ல வேற ஏதாச்சும் ரீசன்னால வந்து அந்த பல்லு கலர் சரியில்லைனாலும் இந்த பல்ல வந்து லைட்டா வந்துட்டு ட்ரில் பண்ணிட்டு அதுக்கு மேல உங்க அளவு எடுத்துட்டு லேப் கிட்ட போயிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி வெனியர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வெனியர்ஸ் வந்துட்டு ஒரு சிமெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் வெனியர்ஸ் பத்தி உண்டான ப்ரொசீஜர். இது வந்துட்டு ஃப்ளூரோசிஸ் லைக் வெரி சிவியர் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃப்ளூரோசிஸ் இருக்கும்போது வந்துட்டு இது சஜஸ்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஃப்ளூரோசிஸ் பத்தி. ஸோ ஓவராலா வந்துட்டு நான் ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டென்டல் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, என்னெல்லாம் வந்துட்டு பேசிக் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ என் சைட்ல இருந்து இவ்வளவுதான். இது வரைக்கும் வந்துட்டு என் லெக்சரை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. மேடம் நல்லா இருந்தது. வந்து நிறைய விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா ஆன் த வே ஆக்சுவலி டவுட் ரெண்டாவது டவுட் கேட்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் டிரைவிங்ல கணக்கு மேடம் சொல்லுங்க. டவுட் என்ன டவுட் கேட்கலாம். ஆக்சுவலா வந்து கிளியர் கட்டா வந்து நீங்க வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆக்சுவலா ஒரு காலேஜ்ல இருக்கக்கூடிய விஷயத்த வந்து ஈஸியா பப்ளிக்ல எடுத்துட்டு வந்து அப்ரோச் பண்ணி சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் மோஸ்ட்லி வந்து நீங்க ஆக்சுவலா இது கம்ம பத்தி பேசியிருந்தீங்க, கம்மு வீக்னஸ பத்தி பேசியிருந்தீங்க. ஒரு நிமிஷம் வந்துட்டேன். ஒரு நிமிஷம். சரி, இன்னொரு 5 நிமிஷத்துல வெயிட் செய்யுங்க. சொல்லுங்க. சாரி, ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்க. சொல்லுங்க சார். சாரி, நம்ம முடிச்சுக்கலாம், வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும் பப்ளிக் போல்ல இருந்து. பல்லு கம் வீக்னஸ் சொல்லியிருந்தீங்க. இப்ப குழந்தைக்கு வந்து நம்ம எப்படி பாக்குறது, எப்படி நம்ம அட்ரஸ் பண்றது, அவங்களுக்கு தெரியாது இல்ல. இல்ல இந்த கம் வீக்னஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெரியவங்களுக்கு தான் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகும். அதாவது அந்த ப்ளீடிங்ல இருந்து அது வந்துட்டு அந்த ஈர் வந்து இறங்குறது வந்து பெரியவங்களுக்கு தான் போகும். குழந்தைக்கு வந்துட்டு அந்த பால் பல்லு விழுந்துட்டு அடுத்த பல்லு வரனால வந்துட்டு கம் வீக்னஸ் வந்துட்டு ரொம்ப வீக் ஸ்டேஜ்க்கு போகாது. சோ ஒண்ணு வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு அதிகப்படியா அந்த கம்ல என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா அந்த கம்ல காரப்படிஞ்சு ப்ளீடிங் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய வந்துட்டு நீங்க ஒரு பல் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அந்த பல்ல கிளீன் பண்ணாலே தாராளமா போதும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த குழந்தைகளுக்கு போகாது. இது எல்லாமே வந்து கம்ஸ் பத்தி பேசினது எல்லாமே அடல்ட்ஸ்க்கு உண்டானதுதான். ஓகே, தேங்க்யூ சோ மச். நம்ம முடிச்சுக்கலாம், பேஷண்ட் இருக்காங்கன்றீங்க. சோ இதே மாதிரி வேற ஒரு டாபிக்ல நெக்ஸ்ட் டாபிக்ல வந்து பேசுவோம். ஆக்சுவலி தேங்க்யூ. ஒரே ஒரு டவுட் மட்டும். கேளுங்க. இந்த கம்ஸ் வந்து ப்ளீட் ஆகுது, அது எதனால வந்துட்டு இதாகுது? இந்த மாதிரி லைட்டா அதுதான் மேம், ப்ளீட் ஆயிடுது. அதுதான் நான் சொன்னேன். சோ இந்த கம் ப்ளீடிங்கும் ஸ்வெல்லிங்கும் எதனாலன்னா வந்துட்டு அந்த கம்ஸ்ல வந்து அழுக்கு தங்கி இருக்கு. அந்த பல்லு மேல அழுக்கு தங்கி இருக்கு. அந்த பல்லோட அழுக்கு வந்து உங்களோட கம்ஸ் வந்துட்டு வீக் ஆக்குது. சோ நீங்க வந்துட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஒரு டென்டிஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு அந்த டூத்க்கு உண்டான கிளீனிங் பண்ணிட்டு அவங்க அதுக்கு உண்டான மவுத் வாஷும் ஆயின்மெண்ட்டும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடும், நார்மல் ஆயிடும். ஆனா அது மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் அப்ப கொஞ்சம் நார்மல் ஆகுது, திருப்பியும் வந்துட்டு கொஞ்ச ஒரு 1 monthல திருப்பி அந்த மாதிரி ஆயிடுது. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே நீங்க இப்படிதான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மெயின்டெனன்ஸ் பார்ட் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். எனக்கு வந்து ஒரு ஃபீல், எனக்கு வந்து அந்த பல்லு வளர்ற மாதிரி ஒரு ஃபீல் மேம்.
அதான் சரி எனக்கு அதாவது இறங்குற மாதிரி ஒரு ஃபீல். அந்த பல்லு இறங்குது அப்படி சொல்லுவாங்களா, அந்த ஃபுல்லா பல்லு அதுதான் மேம். வளருது. அப்ப மேபி நெக்ஸ்ட் உங்களுக்கு கம்மோட டிசீஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் டீப்பா இருக்கலாம். சோ கிளீனிங் மட்டும் பண்ணா பத்தாம இருந்திருக்கலாம். சோ அதனால கூட நீங்க கம் இறங்குறது எதனால இருக்கும்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா வந்துட்டு அழுக்கு தாங்கும் போதுதான். இப்ப நம்ம கிளீனிங் பண்ணும்போது வெளியோட்டமா இருக்கிற அழுக்கு தான் எடுக்க முடியுமே தவிர்த்து இன்னும் டீப்பா இருக்கிற அழுக்க வந்து நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. சோ ஓகே. உங்களுக்கு மேபி அந்த நம்ம சூப்பர்ஃபிஷியலா கிளீனிங் பண்ணது பத்தாம இருக்கலாம். அதனாலதான் திரும்ப அந்த ஃபீலிங் இருக்கு. இது மேபி ஒரு ரீசனா இருக்கலாம். பட் என்னால வந்து உங்களை பார்க்காம வந்துட்டு என்னன்னு சஜஸ்ட் பண்ணவும் முடியாது. நான் சொன்னேன் இல்லையா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குன்னு. நீங்க இருந்தீங்களா என்னன்னு தெரியல. சோ கம்ஸ் ஓட டிசீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து கிளீனிங் அட்வைஸ் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டேஜ்க்கு போச்சுன்னா கம் ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவோம். தேர்ட் ஸ்டேஜ்க்கு போச்சுன்னா சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். சோ நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு பொறுத்து தான் உங்க ட்ரீட்மெண்ட் டிசைட் ஆகும். ஓகே மேம். ஓகே, சரி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நம்ம முடிச்சுக்கலாம். யாரோ பேஷண்ட் வெயிட் பண்றான்றாங்க. அவங்க ஏதோ எமர்ஜென்சி பெயின்ல இருப்பாங்க. ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இதே மாதிரி வேற ஒரு டாபிக்ல மேடம் வந்து திருப்பி ஜாயின் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் மந்த்தோ இல்லைன்னா வந்து மாட்ட சொல்லியோ. ஸோ அப்போ வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒரு எமர்ஜென்சி யாராவது இருந்துட்டு இருக்காங்க, அந்த வலி கஷ்டம் வந்து நம்மளுக்கு தெரியும் அனுபவிச்சதுனால. ஸோ அவங்களுக்கு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாம் மேடம். உங்க கிளினிக் எங்க இருக்கு மேம்? இல்ல எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் கொடுத்துருக்கேன். அவர் கான்டாக்ட் பண்ணுங்க, அவர் ஷேர் பண்ணுவாங்க. ராயப்பேட்டால இருக்கு. கிளினிக் எந்த இடம் மட்டும் சொல்லுவீங்க, நான் மற்ற டீட்டெயில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மேடம். எங்க இருக்கு மேம் கிளினிக்? ராயப்பேட்டால இருக்கு மேம். இங்க சென்னையில ராயப்பேட்டால. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.